சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு என்னென்ன பொருட்கள் குடுக்க போறாங்க. அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டத்தின் கீழ் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் பயன்பெறுகின்றனர். ஒவ்வொரு வருடமும் பண்டிகை காலங்களில் அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும். அதேபோல பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகளில் பொங்கல் சிறப்பு பரிசு மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையும் வழங்கப்படும். இந்த முறையும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூ. 1000 வழங்கப்பட உள்ளது. பொதுவாக ஒவ்வொரு பண்டிகைக்கும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தமிழக மக்கள் கொண்டாடுவர். அந்த வகையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு பல்வேறு ஊர்களில் இருக்கும் நபர்களும் சொந்த ஊருக்கு திரும்பி குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்வர். ஜல்லிக்கட்டு, பாரம்பரிய விளையாட்டுகள் போன்ற விளையாட்டுகளும் பொங்கல் பண்டிகையின் போது நடைபெறும். இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டு வைத்துள்ள நபர்களுக்கும் ரூபாய் 1000, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு தண்டு ஆகியவை தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், வருமான வரி செலுத்துபவர்களை தவிர்த்து உள்ள ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. இந்த முறை அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த திட்டம் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்புத்தண்டு ரூபாய் 1000 ஆகியவை ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும். மேலும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 1000 ரூபாயானது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி கொடுப்பது வழக்கமாக இருந்து வந்தது. பொங்கல் பண்டிகையால் இந்த ஆண்டு பொங்கலுக்கு முன்னதாகவே ஜனவரி 10ஆம் தேதி அன்று ரூபாய் 1000 வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை இந்த ஆண்டு கொடுக்கப்படும் பரிசு உட்பட ரூபாய் 2000 வழங்கப்பட இருப்பதால் மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. புது ரேஷன் கார்டு வாங்குவது எப்படி, யாருக்கெல்லாம் கிடைக்காது, அது சொல்லி தான் பார்க்க போறோம். தகுதியில்லாத குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட ரேஷன் கார்டுகள் மீது அரசு நடவடிக்கை. ரேஷன் உதவிகள் தொடர்ந்து கிடையாது. அதாவது ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்கள் ரேஷன் கார்டின் பலனை பெற்று அதன் உதவியால் அவர்களின் வாழ்வாதாரம் எளிதாகி வருகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களின் கீழ் நிதி உதவிகளும் கிடைக்கின்றன. ஏழை மக்களுக்கு உதவுவதற்காகவே இந்த ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. அனைவருக்குமே ரேஷன் கார்டு கிடைத்து விடாது. அதற்கு சில தகுதி நிலைகள் வகுக்கப்பட்டுள்ளனர். ஆனால் தகுதியில்லாத சில குடும்பங்கள் தங்களின் ரேஷன் கார்டை தவறான முறையில் பயன்படுத்துவதாகவும், இதனால் தகுதியுள்ள பலருக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போவதாகவும் புகார்கள் வந்துள்ளன. இதுபோன்ற செயல்களை தடுக்கும் வகையில் ரேஷன் கார்டு தொடர்பாக மத்திய அரசு புதிய விதிகளை உருவாக்கி பழைய விதிகளில் சில திருத்தங்கள் செய்து ஏழைகள் மட்டுமே ரேஷன் கார்டு பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதிய விதிகளின்படி இப்போது யாரும் தனது ரேஷன் கார்டை சட்டவிரோதமாக முறையில் பெற முடியாது. இது தவிர யாராவது போலி ரேஷன் கார்டை பெற்றால் புதிய
விதிகளின்படி அவரது ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். நீங்களும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவராக இருந்தால், புதிய திருத்தப்பட்ட விதிகள் மற்றும் சில சிறப்பு விதிகள் பற்றிய தகவல்களை பெற வேண்டும். இதன் மூலம் நீங்கள் இந்த விதிகளை பின்பற்றலாம். ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் அனைத்து அரசு வசதிகளின் பலன்களையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பெறலாம். புதிய விதிமுறையின்படி ரேஷன் கார்டுதாரர் உணவு தானியங்களை வாங்குவதற்கு முன் பயோமெட்ரிக் செயல்முறையை முடிக்க வேண்டும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் தனது உணவு தானிய சீட்டை பெறுவது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். தேவைக்கு ஏற்ப ரேஷன் கார்டு பிரிவிற்கான உங்கள் ரேஷன் கார்டின் KYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் தனது மொபைல் எண்ணையும் ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டுடன் இணைப்பது அவசியம். இது தவிர அவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் அட்டைகளையும் ரேஷன் கார்டில் சேர்க்க வேண்டும். ஏனெனில் நிறைய பேர் இறந்த குடும்ப நபர்களின் பெயரில் தொடர்ந்து ரேஷன் வாங்கி கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் உணவு தானியங்கள் தொடர்பான விதிகளை மத்திய அரசு புதுப்பித்துள்ளது. இதன் கீழ் தனிநபர்களுக்கு அதிக உணவு தானியங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. புதிய விதிகளின்படி இப்போது தனிநபர்கள் கோதுமை, அரிசி, எண்ணெய், சர்க்கரை போன்றவற்றை மற்ற மசாலா பொருட்களுடன் பெற முடியும். கூடுதல் உணவு தானியங்களுக்கு சிறப்பு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது. புதிய விதியின்படி 2 ஏக்கர் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலம் உள்ளவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படாது. ரேஷன் கார்டு பெற 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ரேஷன் கார்டு பெற அந்த நபர் குடும்ப தலைவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருக்கு மொபைல் எண், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் உள்ள எவரும் அரசாங்க வருமானம் எதையும் பெறக்கூடாது. புதிய விதிகள் குறித்த தகவல் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை பின்பற்றாத இதுபோன்ற ரேஷன் கார்டுதாரர்களின் ரேஷன் கார்டுகள் அரசால் நீக்கப்படலாம். அதன் பிறகு அவர்கள் எந்தவிதமான அரசின் சலுகைகளையும் பெற முடியாது. உங்கள் ரேஷன் கார்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில், இதற்காக நீங்கள் புதிய விதிகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு அவ்வப்போது மாற்றி வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இதுபோன்ற கடுமையான விதிமுறைகளை அரசு செயல்படுத்தவில்லை. ரேஷன் தொடர்பான விதிமுறைகளை பின்பற்ற தமிழக அரசு மக்களுக்கு அவகாசம் வழங்கியுள்ளது. குறிப்பாக KYC அப்டேட்டுக்கு மத்திய அரசு கேடு விதித்துள்ள நிலையில் தமிழக அரசு இதுபோன்ற கடுமையான விதிமுறைகளை செயல்படுத்தவில்லை. ரேஷன் தொடர்பான விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.